அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 29/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். மதுரையை அடுத்த தோப்பூரில் ரூபாய் 1264 கோடி மதிப்பில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் வரும் ஜூலையில் நடைபெற உள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் வரும் 2021ஆம் ஆண்டில் நாட்டில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் பெட்டி தயாரிப்பதற்கு ரூபாய் 150 கோடி மதிப்பிலான ஒப்பந்த புள்ளிகளை நவீன ரயில் பெட்டி தொழிற்சாலை MCF வெளியிட்டுள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவிரைவு ரயிலுக்கு வந்தே பாரத் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அதாவது ட்ரெயின் 18ஓட நேம் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவாக் ஜோகோவிச் பட்டம் வென்றார். இந்தோனேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த சாய்னா நேவால் சாம்பியன் பட்டம் வென்றார். 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் தேசிய அளவில் சிறந்த பள்ளிக்கான விருது சென்னை எவர்வின் பள்ளி குழுமத்துக்கு கிடைத்துள்ளது. யுவ ஸ்வபிமான் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது. பாகிஸ்தான் தேசிய குடிபானமாக கரும்புச்சாறை அறிவித்துள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 2018 தமிழுக்கான சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ 2018 தமிழுக்கான சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மு யூசுப் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த ஒரு எழுத்தாளர். இவருக்கு தமிழுக்கான மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா GR இந்து கோபன் அப்படிங்கிறவங்க மணியன் பிள்ளையோட ஆத்மா கதா அப்படிங்கிற ஒரு புக்கை சுயசரிதையாக எழுதியிருக்கிறாங்க. அந்த சுயசரிதையை தமிழில் திருடன் மணியன் பிள்ளை அப்படிங்கிற பேரில் இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸோ இந்த காரணத்துக்காக இவருக்கு 2018ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேருக்கு, அதாவது மொத்தமாக 24 பேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு சில பேர் சொல்கிறேன். சிறு கதைகளின் தொகுப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக சுபஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒடியா மகாபாரத கவிதைகளை, ஸோ ஒடியா மொழியில் உள்ள மகாபாரத கவிதைகளை ஹிந்தியில் மொழிபெயர்த்ததற்காக பிரபாத் திரிபாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கிலத்தில் மகாபாரத கதையை கன்னடத்தில் மொழிபெயர்த்ததற்காக, ஸோ ஆங்கில மகாபாரத கதையை கன்னடத்தில் மொழிபெயர்த்ததற்காக கிராடி கோவிந்தராஜ் அப்படிங்கிறவருக்கு இந்த மொழிபெயர்ப்பு விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருத ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கவிதையை மலையாளத்தில் மொழிபெயர்த்ததற்காக லீலாவதிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து தோக்ரி மொழி கவிதைகளை தெலுங்கில் மொழிபெயர்த்ததற்காக கிருஷ்ண ராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இதுக்கு 50,000 ரொக்க பரிசு கொடுப்பாங்க. கூடவே ஒரு தாமிர பட்டயமும் கொடுப்பாங்க. சர்வதேச அளவில் பயணிகள் வருகை அதிகமுள்ள விமான நிலையங்கள் தரவரிசையில் எந்த விமான நிலையம் முதல் இடத்தில் உள்ளது? ஸோ சர்வதேச அளவில் பயணிகள் வருகை அதிகமுள்ள விமான நிலையங்கள் வரிசையில் எந்த விமான நிலையம் முதல் இடத்தில் உள்ளது? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் சர்வதேச விமான நிலையம். ஸோ துபாய் சர்வதேச விமான நிலையம் தான் இந்த சர்வதேச அளவில் பயணிகள் வருகை அதிகமுள்ள விமான நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்குது. தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த முதலிடத்தை இந்த விமான நிலையம் தக்க வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சர்வதேச அளவில் அதிக விமானங்கள் வந்து செல்லும் விமான நிலையங்கள் வரிசையில் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள ஹார்ட்ஸ்பில் ஜாக்சன் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம் முதலிடம் பெற்றிருக்குது. 10வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 10வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? சென்னையில் இந்த 10வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி ஜனவரி 29, அதாவது இன்னைக்கு தான் தொடங்குது. ஜனவரி 29 தொடங்கி பிப்ரவரி 4 வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் 40 பள்ளிகளைச் சேர்ந்த 10,000 மாணவர்கள் சுவாமி விவேகானந்தர் ஊர்வலம் மேற்கொண்டிருக்காங்க இந்த இந்து ஆன்மீக சேவை கண்காட்சிக்காக. ஓகேங்களா, 40 பள்ளிகளைச் சேர்ந்த 10,000 மாணவர்கள் ஒரு ஊர்வலம், அதாவது சுவாமி விவேகானந்தர் பேரெல்லாம் ஊர்வலம் மேற்கொண்டிருக்கிறாங்க சென்னையில். மாநில ஆட்சி மொழி ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மாநில ஆட்சி மொழி ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
பொன் கலையரசன். ஸோ பொன் கலையரசன் தான் மாநில ஆட்சி மொழி ஆணையத்தோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாநில ஆட்சி மொழி ஆணையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் ஆங்கிலத்தில் பிறப்பிக்கிற சட்டங்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுற ஒரு ஆணையம் தான் இந்த மாநில ஆட்சி மொழி ஆணையம். செயின் கோபை நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? ஸோ செயின் கோபை நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? செயின் கோபை நிறுவனம் வந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படி சொல்லலாம். இந்த நிறுவனம் வந்து 1200 கோடி முதலீட்டில் சென்னையில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கண்ணாடி தொழிற்சாலையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதை நம்ம முதல்வர் பழனிசாமி வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இதில் பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையில் சிறந்த தொழில் மாநிலங்கள் வரிசையில் தமிழகம் வந்து 2வது இடத்துக்கு வந்து முன்னேறிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது இடத்துல இருந்தது இப்போ 2வது இடத்துக்கு முன்னேறிக்கிறதா முதல்வர் பழனிசாமி சொல்லியிருக்கிறாங்க. ரயத்து பந்து திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ ரயத்து பந்து திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா தான் இந்த ரயத்து பந்து அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு நேரடி பண வரவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 ரூபாய், அதாவது வருடத்தில் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. 4000 + 4000 8000 ரூபாய் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடுற மாதிரி ஒரு திட்டம் தான் ரயத்து பந்து அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேங்களா? அமெரிக்காவில் 2020 நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட உள்ள முதல் இந்து அமெரிக்கர் யார்? ஸோ அமெரிக்காவில் 2020 நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில், ஓகேங்களா, அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள முதல் இந்து அமெரிக்கர் யார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி கபாட். ஸோ துளசி கபாட் தான் முதல் இந்து அமெரிக்க வேட்பாளர் அப்படி சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்து வேட்பாளர் வந்து யாருமே வந்து நிற்கலை. இவங்க தான் முதல் இந்து அமெரிக்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 2020 தேர்தலில் சர்வதேச அளவில் மதிப்புமிக்க 100 பிராண்ட்களில் இந்தியாவைச் சேர்ந்த எந்த நிறுவனம் 86வது இடத்தை பெற்றுள்ளது? ஸோ சர்வதேச அளவில் மதிப்புமிக்க 100 பிராண்ட்களில் இந்தியாவைச் சேர்ந்த எந்த நிறுவனம் 86வது இடத்தை பெற்றுள்ளது? ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னா டாடா. ஸோ டாடா நிறுவனம் தான் இந்த சர்வதேச அளவில் மதிப்புமிக்க 100 பிராண்ட் நிறுவனங்கள் பட்டியலில் 86வது இடத்தை வந்து பெற்றிருக்குது. இந்த பட்டியலை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அது போக இந்தியாவோட மதிப்புமிக்க பிராண்ட் எதுன்னு கேட்டால் டாடா தான். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் மிக வேகமாக 100 விக்கெட் எடுத்த இந்திய வீரர் யார்? ஸோ ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் மிக வேகமாக 100 விக்கெட் எடுத்த இந்திய வீரர் யார்? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சமி. ஸோ முகமது சமி அப்படிங்கிற கிரிக்கெட் வீரர் தான் ஒரு நாள் போட்டியில் மிக வேகமாக 100 விக்கெட்டுகளை எடுத்த இந்தியர். ஸோ இந்தியர்கள் பட்டியலில் முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 56 ஒன் டே மேட்ச்சில் இவங்க வந்து 100 விக்கெட்டுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எம்எஸ்பி முறையை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது? ஸோ விவசாயிகளுக்கு எம்எஸ்பி முறையை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது? டெல்லி. ஸோ டெல்லி மாநிலம் தான் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த முறையை வந்து எந்த கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் கமிட்டி 2004 வந்து இந்த முறையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ இவங்க வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா? டெல்லி மாநிலம். இந்தியாவின் 2வது துலிப் கார்டன் எங்கு அமைய உள்ளது? ஸோ இந்தியாவின் 2வது துலிப் கார்டன் எங்கு அமைய உள்ளது? ஸோ எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் தான் இந்த இந்தியாவோட 2வது துலிப் கார்டன். துலிப் அப்படிங்கிறது ஒரு மலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2வது துலிப் கார்டன் வந்து அமைக்க போகிறாங்க. உத்தரகாண்டில் பிதோரக்கார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைக்க போகிறாங்க. பிதோர்கார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைக்க போகிறாங்க. 50 கோடி மதிப்பீட்டில் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. முதல் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த முதல் துலிப் கார்டன் வந்து அமைஞ்சிருக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி துலிப் கார்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திரா காந்தி துலிப் கார்டன் அப்படின்னு சொல்லலாம். WHO-வின் தென்கிழக்கு ஆசிய மண்டல இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ WHO-வின் தென்கிழக்கு ஆசிய மண்டல இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனம் கேத்ரபால். ஸோ டாக்டர் பூனம் கேத்ரபால் தான் WHO-வோட சவுத் ஈஸ்ட் ஏசியா மண்டல இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட ஃபஸ்ட்டு உமன் மண்டல இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வந்து இருக்குது.
இதோட தலைவர் யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதானம் அப்படிங்கிறவங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1948 ஆரம்பிக்கப்பட்டது அந்த WHO. ஆர்டிபி இந்தியா 2019 என்ற செயலியை அறிமுகம் செய்த மத்திய அமைச்சகம் எது? ஸோ ஆர்டிபி இந்தியா 2019 என்ற செயலியை அறிமுகம் செய்த மத்திய அமைச்சகம் எது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் இந்த ஆர்டிபி இந்தியா 2019 அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த 2019 குடியரசு தின விழா நடந்துச்சு இல்லையா, அந்த குடியரசு தின விழா அணிவகுப்புகளை பார்வையிடுறதுக்காக இந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்பதில் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்கு பதில்கள் பார்க்கலாம். 2018க்கான அமைதிக்கான காந்தி விருது வென்ற அமைப்பு எது அப்படின்னா யோகை சசாகாவா அமைப்பு. ஸோ 2018க்கான அமைதிக்கான காந்தி விருது வென்ற அமைப்பு எது அப்படின்னா யோகை சசாகாவா அமைப்பு. காலியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஒடிஷா. ஸோ காலியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. இன்றைய கேள்விகள் G77 தலைமை பொறுப்பை வகிக்கும் நாடு எது? G77 தலைமை பொறுப்பை வகிக்கும் நாடு எது? அதாவது 2019 தலைமை பொறுப்பை வகிக்கும் நாடு எது? இரண்டாவது கேள்வி, பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸோ பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.